அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடைசி 3 மாதங்கள், அதாவது 2026ஆம் ஆண்டோட கடைசி 3 மாதங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் லாஸ்ட் அந்த 3 மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி, உங்கள் ராசிக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கார், உச்சநிலையில் கடகராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது சிம்ம ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகு கும்பராசியில் இருக்கார். சனி பாருங்கள் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல மீன ராசியில் செஞ்சரிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த வருடகிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு. இந்த 3 மாதத்துக்குள்ளே குரு கடைசி, அதாவது அக்டோபர் கடைசி பகுதியில் குருவோட மாற்றம் இருக்கும். ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு ஜூன் மாதம் தான் குரு பயிற்சி நடந்தது. இப்போ குரு அதிசாரமாக பயிற்சி ஆவார். கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்கும். அதாவது அக்டோபர் கடைசியில் ஸ்டார்ட் ஆகி ஜனவரி கடைசி வரைக்கும். அதாவது கடகத்தில் இருக்க குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் ஒரு 3 மாதம் மட்டும். அப்புறம் மறுபடியும் வக்ரமாய் திரும்பி கடகராசிக்கு வந்துடுவார். டிசம்பர் மாதம், இந்த வருஷம் கடைசி 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். ராகு உங்கள் ராசிக்கு பாருங்கள் 10ஆம் இடத்துல இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ 9ஆம் இடமான பாக்கி ஸ்தானத்துக்கு மகர ராசிக்கு வருவார். கேது உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். முயற்சி ஸ்தானத்துக்கு வந்துடுவார். எப்போ கடகராசிக்கு வருவார் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி. இப்போ இந்த 3 மாதத்துக்குள்ளேயே அக்டோபர் கடைசியில் குருவோட மாற்றம் இருக்குது. டிசம்பர் ஆரம்பத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்குது. இது ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்ம பொது பலனாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரிஷபம், இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள் 3ஆம் இடத்துல இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 4ஆம் இடத்துக்கு குரு போனாலே இந்த வண்டி, வீடு, வாகனம், சொத்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா அனுபவிக்கிற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக 4ல் குரு இருந்துச்சுனாலே ஒரு நல்ல ஒரு வாகனம், நல்ல ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, பாதியில் நின்று வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அம்மாவோட ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதேமாதிரி அம்மாவோட சொத்து கைக்கு வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ இந்த 4ஆம் இடத்துல குரு போகிறதுனால உங்களுக்கு வீடு, வாகனம், இந்த சொத்து சுகம் அமைகிறது எல்லாமே உங்களுக்கு அமையும். இந்த டைமில் இந்த 3 மாதத்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு அமைச்சு கொடுக்கும். கடன் உடனே வாங்கி வச்சு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இல்லை வாகனத்தை வாங்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த 4ஆம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு. ஏன்னா குரு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையே பார்க்குறதுனால வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, பிஆர் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, பாஸ்போர்ட்டில் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகிறது, இதெல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும். உங்களுக்கு இப்போ வெளிநாட்டு கனவு, வெளிநாட்டு ஆசை நிறைவேறக்கூடிய அந்த அமைப்பு ரிஷபராசினியர்களுக்கு பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தையும் உங்களுக்கு குரு பார்க்குறாரு. 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்துலேருந்து பார்ப்பார். அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல இன்கம் கைக்கு வர்றது, வாடிக்கையாளர் வர்றது, இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நிறைய வர்றது, இந்த மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அப்போ வேலை தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சரிங்களா? வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது. நான் 10ஆம் இடங்கிறது இந்த ப்ரொமோஷனை குறிக்கிற இடம், அதை இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கிறது, பதவி உயர்வு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி நடந்தால் மட்டும்தான் இந்த முழுமையான அந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். குரு பாருங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ கன்ஃபார்மாக வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் நல்ல ஒரு பொண்ணான ஒரு காலகட்டம்னே சொல்லிடலாங்க. ஏன்னா குரு 4ல் இருந்துட்டாலே இப்படியே சொத்து வாங்குறது, வீடு சொத்துன்னு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு ஃப்ளாட் வாங்குறது, ஒரு எம்டிக்கு லேண்டை வாங்குறது, இல்லை பாதி நின்று வீடுக்கு கட்டுறது, ஒரு 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான முதலீடு தான். அதனால் இதிலலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு டைமாக இருந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. 11ல் இருக்க சனி பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குங்க. 11ல் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு லாபம், எதிர்பாராத வளர்ச்சி, அதே மாதிரி 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த முயற்சி பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். முதல் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். அது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த ராகு 9ஆம் இடத்துக்கு வருவாருங்க. இந்த தூர பிரயாணம் போகிறது, ஆன்மீக பிரயாணம், ஒரு இன்ப சுற்றுலா போகிறது, ஒரு ஏதோ ஒரு சுற்றுலா, ஒரு ஊர் போகிறீங்க, வெளியூர் போகிறீங்க, வெளிமாநிலம் போகிறீங்க, இல்லை டூர் போகிறீங்க, இல்லை ஃபாரின் போகிறீங்க, இதெல்லாமே இந்த 9ல் இருக்கிற ராகு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் உங்களுக்கு. ஏன்னா தந்தையோட ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ல் இருக்கிற ராகு தந்தையோட ஆரோக்கியத்தில் சில பாதிப்பை கொடுப்பார். அதனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை வழி சொந்தக்காரங்கிட்ட மட்டும்
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. மற்றபடி 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது, அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேதுன்னு சொல்லலாம். ஏன்னா முயற்சி தூண்ட வைப்பார் உங்களை. பொதுவாகவே 3ஆம் இடத்துல இந்த ராகு, சனி, கேதுலாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. முயற்சி ஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்கிறதுனால நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிரும். வெற்றி நோக்கி தான் நீங்கள் போகிற மாதிரி வரும். அப்போ 3ஆம் இடத்துல இருக்க கேது முயற்சி தூண்ட வைப்பாங்கிறதுனால நீங்கள் திருமணத்துக்கான முயற்சி, வேலை மாற்றத்துக்கான முயற்சி, இல்லை தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சி, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். பிரயாணம், முக்கியமாக பிரயாணத்துக்கான முயற்சி, நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது வெற்றி தான். அதில் தோல்விங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடக்காமல் ஒரு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறவங்க தான் அவங்க தான் ரொம்ப புலம்புவாங்க. வாழ்க்கை நரகமாயிடுச்சுங்க சார், கடன் மேலே கடன் அடிபட்டுட்டோம், தொழில் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, கடன் உச்சக்கட்டமாக இருக்குது எங்களுக்குன்னு சொல்கிறவங்கெல்லாம் பாருங்கள் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான். 6ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்தால் கடன் வரும், நோய் வரும், பகை வரும், எல்லாமே எதிர்ப்பு வந்துடும். 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு வம்பு வழக்கு, அசிங்க அவமானம், கோர்ட்டு கேஸு, தலங்குமிஞ்சு நிற்கிறது, இந்த ஜெயிலுக்கு போகிறது, சிறைவாசம் போகிறது, தேவையில்லாத பிரச்சனை வருது, கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம், போலீஸ் ஸ்டேஷன் ப்ராப்ளம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் அதிபதி தசாபுத்தி பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கிறனால தான் வரும். அவங்களுக்கு தான் இங்கே வாழ்க்கை நரகமாகும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம், அதாவது பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமா, ரோகிணி நட்சத்திரமா, மிருகசீரிஷ நட்சத்திரமா, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நல்ல கர்மா அனுபவிக்க வர வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, இல்லை கெட்ட கர்மா அனுபவிச்சு வர வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள், அனுபவங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு தசாபுத்தி, கிரகங்களோட தசாபுத்தி பதில் சொல்லும். இப்போ உங்கள் வயசு என்னென்னு பாருங்கள், என்ன ஏஜ்ன்னு பாருங்கள், என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா, உங்களுக்கு நல்லது செய்ய போதா கெட்டது செய்ய போதான்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது, பொது பலனாக பார்க்கும்போது இந்த குருவோட மாற்றம் ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். இந்த 3 மாதத்துக்குள்ளேயே குரு மாறப்போகிறாரு. அக்டோபர் மாதம் கடைசியில், ஜனவரி மாதம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். டிசம்பர் மாதம் ஆரம்ப பகுதி 5ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கும். இது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க. பிரயாணம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் அப்படியே தள்ளி போனாலும் அது கொஞ்சம் சக்ஸஸாக தான் உங்களுக்கு முடிகிற மாதிரி வரும். சரிங்களா? அதனால் திருமணத்துக்கு உண்டான முயற்சியாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை, ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே முயற்சி பண்ணிங்கன்னா இந்த டைமில் கொஞ்சம் சக்ஸஸாகவே போகும். ஆனால் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதில் தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், என்ன பிளானட் உங்களை இம்பாக்ட் பண்ணிகிட்ருக்கு, எந்த தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமாக, கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கீங்களா இல்லை தவறான ரூட்டில் போயிட்டுருக்கீங்களா, இது உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்தா ஒரு தெளிவான ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.